யாவரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸில் பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? அப்படி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து நம் தேவனை ஆராதிப்போம். ஆமாண்டவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் கூட ஆண்டவரை உங்கள் நாமம் மகிமைப்படுதல் வேணும் அப்பா. ஆண்டவரை உண்மைக்கு எல்லா துதிக்க என்ன மகிமையாவே ஆண்டவரை நீங்கள் முழு பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துங்க ராஜா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரை உங்களுடைய கர்மைகளோடு கூட இருக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரை. இந்த இடம் முழுவதும் உங்களுடைய அபிஷேகத்தால் அக்கினியால் நிரப்புங்க அப்பா. உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆராதனை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உமக்கு எல்லாம் துதிக்க என்ன மகிமை ராஜா. இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து அப்படியே தேவனை ஆராதிப்போம். நல்லா உற்சாகமா கைகளை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போமா. மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். பாடுவோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த பலவீன நேரங்களில், எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை. இயேசு ராஜா என் பலனானீர், இதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், இதற்கும். இயேசு ராஜா என் பலனானீர், இதற்கும்
ஆவியானவரே. ஓ நன்றி நன்றி அப்பா. எங்கள் ஆராதனை எல்லாம் ஒருவருக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நீர் சகலமும் படைத்த தேவன் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆவியானவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே,
அன்பு செய்கின்றோம். நன்றி ராஜா, உம்மை அன்பு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க மத்தியில கடந்து வந்ததுக்காக நன்றி ஆவியானவரே. உமக்கு எல்லா துதியான மகிமை ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல ஒரு ஆராதனை ஏறெடுக்க உதவி செஞ்சீங்க. ஓகே, கொடான கோடி நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. முழு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கபடி செபிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முத்தாரா எப்படி இருக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் இந்த ஒளி நட மூலமாக உங்களை சந்திக்கிறதுல, உங்களோடு கூட பேசுகிறதுல, உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு 2 காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட தெளிவாய் பேச போகிறேன். 2 காரியங்கள். இங்கே கிருபையின் ஆவியை குறித்தும் விண்ணப்பத்தின் ஆவியை குறித்தும் நான் உங்களோடு கூட பேசும்படியாக இருக்கிறேன். கிருபைனா என்ன, விண்ணப்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, கிருபை இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. கிருபை இல்லைன்னா நம்மளால ஜெபிக்க முடியாது. கிருபை இல்லைன்னா அந்த கிருபையின் ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம யாரை பத்தியும் எந்த கவலை இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்துவை போல எப்படி இந்த பூமியில இருக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத, அதாவது இருளில் இருக்கிற, கட்டுண்ட, வியாதியில் இருக்கிற ஜனங்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக, அதாவது நான் ஆங்கில பைபிளில் பார்க்கும்போது அன்மேரிட்டட்னு போட்டிருக்குது. அப்படின்னா ஒரு தனியாத ஒரு பாசம், ஒரு தனிக்க முடியாத, அதை ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடுவார். அவருடைய அன்பை பற்றி பாடும்போது அது தணிக்க முடியாதையா அப்படின்னு சொல்லுவார். அந்த காரியங்களை தணிக்க முடியாது, யாராலும் தண்ணி ஊற்றி அணைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாசம், அப்படிப்பட்ட ஒரு நேசம் நம்ம மேல வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னா 9வது வசனத்து 10 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா, என்னன்னா 7லிருந்து நம்ம வாசித்து பார்க்கலாம். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாத படிக்க கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். பிரியமானவர்களே, தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமை யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாத படிக்க கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல்ல ரட்சிக்கிறார். இந்த யூதானா யாருன்னா வர்ஷிப் பண்றவங்க, கர்த்தரை துதிக்கிறவங்க, இந்த ஃப்ரண்ட் லைன் பீப்புள், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, கர்த்தருடைய வருஷத்துல முன்னுக்கு நிற்பாங்க. அதனால தான் அந்த காலத்துல சர்ச்சில், கேத்தலிக் சர்ச், இப்படி இந்த லூத்தரன், ஆங்கிலிக்கன் சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயர் எங்க இருப்பாங்க தெரியுமா? மேல முன்னுக்கு இருப்பாங்க, ஒரு பக்கமா இருப்பாங்க. பாட்டு பாடுற ஒரு நடுவில் இருந்தாலும் இந்த கோயர் நிறைய பேர் வரிசையா நின்று இருப்பாங்க. இப்படிப்பட்ட யூதாவின் கூடாரங்களை முதல்ல அவர் ரட்சிப்பாராம். அடுத்த வசனம், நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார், அவர்களின் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். அல்லேலூயா. தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார்கள். நன்றாக கவனி, அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை
காப்பாற்றுவார். யாரு? கர்த்தருடைய கிருபையில நின்று இந்த கிருபையின் ஆவியை பெற்றவர்கள், விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றவர்களுக்கு ஒரு விசேஷித்த காரியங்களை கர்த்தர் வைத்தார். நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை இவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவாராம். அவர்களின் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது எப்படி இருந்தான்? ஆடுகளுக்கு பின்னால் சுத்திக்கிட்டு இருந்தான். அவன் ராஜாவான். அவன் யுத்த வீரன். வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு யுத்தத்தில் அவன் தோற்று போகவே இல்லை. ஆமென். அவன் தோற்று போகாதவன். தாவீது யுத்த வீரன். கர்த்தருடைய நாமத்தில் அவன் வருவான். ஆமென். கோலியாத்துக்கு சொன்னான், நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறாங்களோ, வெறுக்கிறாங்களோ, என்னென்ன பண்ணுறாங்களோ, ஆனால் நம்மளோ இந்த யூதாவின் கூடாரங்களை முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்னா நீ துதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற. கவனிங்க, தள்ளாடுவன் நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்களா? இன்னைக்கு நீங்கள் நானே எப்படி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய குடும்பங்கள், தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். நீ ராஜாக்கள் இன்னைக்கு லண்டன்ல எல்லாம் போனீங்கன்னா நம்ம ஊர்ல தான் சரி டத்தோ சொல்ற மாதிரி அவங்க சர் லார்ட் அப்படின்னு கூப்பிடுவானுங்க. காரணம் என்ன? தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். எத்தனை பேர் நம்புகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அந்த 9வது வசனம், அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்க்க. விளையாடாதீங்க. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமல் போக பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் யாரு வரானோ அவனுக்கு அம்பே, அவன் போஸ். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிக்கிறவர். நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் என்றார். அப்படின்னா என்னது? ஒன்னொன்னா அழிப்பேன், ஒன்னொன்னா பார்க்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒன்னொன்னா செய்வார், கரெக்டா செய்வார். அல்லேலூயா. 10வது வசனம், நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். பிரியமானவர்களே, யாரெல்லாம் கிறிஸ்துவை அதாவது மறுதலித்தார்களோ, அவர்கள் சிலுவையில் அறையும் கூச்சலிட்டார்களோ, அப்படிப்பட்ட தாவீது குடும்பத்தாருக்கு எருசலேமுக்கு கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் சொல்லிட்டு, அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. பாருங்க, கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு யூதர்களுடைய நடுவில் கிறிஸ்துவை நம்பாதவங்க இருக்கிறாங்க. இன்னும் கூட மெசியாவுக்காக காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் கூட போயிட்டு கர்த்தாவே மெசியாவை அனுப்பும், சீக்கிரம் அனுப்பும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க, அப்படி போய் விண்ணப்பிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அதனாலதான் இன்னைக்கு இஸ்ரேல் நம்ம நினைச்சு உலகமே நினைச்சிட்டு இருக்கு இஸ்ரேல்னாக்கா யூதர்கள்னா கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றல அவங்க. நிறைய பேர் கிறிஸ்துவ மறுதளிச்சுட்டாங்க. கிறிஸ்து ஏன்னா அவரு சிலுவையில் அடிக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்த பிறகு அவருடைய சரீரத்தை கொண்டு போய் அந்த கடற்கரை புதைச்சிட்டு வந்தா ஜாகக்காரங்களை காட வச்சுட்டான் ராஜா. அங்க வச்சிட்ட பிறகு கதையை மாத்திட்டானுங்க. இங்க கிறிஸ்து உயிர்த்துட்டாரு. அவங்க ஓடி போய் மத போதகர்கிட்டையும் அந்த ராஜா கிட்டையும் போய் சொல்லும் போது அவங்க அந்த மத போதகர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த கதையை எல்லாம் ஓல்ட் சாப்டரை மாற்றி விட்டுட்டானுங்க. கிறிஸ்து உயிர்த்ததை பற்றிய வேற மாதிரி வந்து அவனுடைய சீரர்கள் வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த சரீரத்தை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்து குறித்து ராங்கான கதைங்க தான், தவறான இன்புட் தான் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சொல்றாரு, நான் தாவீது குடும்பத்தாரை மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானோக்காக புலம்புகிறது போனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக தூக்கிறது போல எனக்காக மனம் கசந்து தூக்கிப்பார்கள். இப்ப என்ன நடக்கிறது பிரியமானவங்க, இன்றைக்கு நீங்க நல்லா பார்க்கணும். இந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீர்களான தாவீதின்
குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, என்னமா பார்ப்பீங்க, என்ன மாதிரியான பார்வை உங்களுக்கு ஜனங்கள் மேல உண்டாகும், வேதனைக்குள்ள இருக்கிறவங்க மேல உண்டாகும். இன்னைக்கு பாருங்க, இந்த கோவிட் பேண்டமிக் சீசன்ல யாருக்கும் என்னென்னமோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய உள்ளம் எப்படி நடக்குது, என்ன செய்யுது? வியாதியில் இருக்கிறவங்களை பார்த்து உங்கள் உள்ளம் எப்படி பரிதபிக்கிறது? அவங்களுக்காக நீங்க எப்படி விண்ணப்பம் செய்றீங்க? அவங்களுக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? பிரியமானவர்களே, அந்த கிருபையின் ஆவி பாருங்க, நம்மளுக்கு புரியாதது, தெரியாதது, நமக்கு எட்டாததை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி? தன்னுடைய ஆவியின் மூலமாக தான் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எடுத்ததெல்லாம் நம்ம எல்லாமே நம்மளுக்கு விளங்குதா? ஒன்றுமே விளங்க மாட்டோம். நிறைய கதை விளங்க மாட்டோம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. அதனாலதான் விளங்கலைன்னா நமக்கு விளக்கி சொல்லுகிற, நமக்கு தெளிவுபடுத்துகிற ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் யோவான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதே வசனத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு 37ல நீங்க பாத்தீங்கன்னா, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு பிரசங்கம் பண்றார். இங்க இந்த பக்கத்துல 2ஆம் அதிகாரத்துல பிரசங்கம் பண்றாரு. இது 36 கவனிச்சீங்கன்னாக்கா, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். அன்னைக்கு அறியலனாலும் சரி, இன்னைக்கு அறியும்படியான ஒரு கிருபை, அதுதாங்க கிருபையின் ஆவி. கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற, அதாவது நமக்கு புரியாததை புரிந்து கொள்கிற, தெரிந்து கொள்கிற, கற்றுக்கொள்கிற, கிறிஸ்துவை குறித்து ஆழமாய் புரிந்து கொள்கிற, அவரை நேசிக்கிற. அதனாலதான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு அன்மெரிட்டட்னு சொன்னாங்க. தனியாத ஒரு தாகம், அவர் மேல தனியாத ஒரு பாசம். அல்லேலூயா. இந்த கிருபையின் காரியங்களுக்குள்ளாக நான் வருகிறேன். பாருங்க, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, இந்த கிருபையின் ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால, புரிஞ்சு கொள்றதுக்கான கிருபை பெற்றதுனால அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். எப்ப பெற முடியும்? கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்துக்குள்ளே வரும் பொழுது கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். இன்னைக்கு நிறைய கேள்வி, சபையில தான் இருப்பாங்க, பைபிள் கையில இருக்கும், ஆலயத்துல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா போதகர் பேசும்போது, தேவனுடைய செய்தியை கொண்டு வருவர் சொல்லும் போது, இவங்க மனம் அதுக்கு இடம் கொடுக்காது. அப்படியே போராடிக்கிட்டு இருக்கும், அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்குள்ளே தனியாத ஒரு அக்கினி பற்றி எரியுமானால், கிறிஸ்துவை குறித்து ஒரு அந்த தனியாத பாசம் உங்களுக்கு இருக்குமானால், பிரியமானவர்களே, அவங்க பாருங்க, இந்த சந்ததியை விட்டு வெளியே வாங்கன்றார். எந்த சந்ததி? மாறுபாடான சந்ததி, தப்பு தப்பா பேசுற சந்ததி, தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறது, சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற சந்ததி. பாருங்க, ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சுனாக்கா, உங்களுக்கு வியாதி வந்துருச்சு, அதை பார்ப்போம், அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு இவர் என்னமோ பண்ணிட்டாரு, இவங்க என்னமோ பண்ணிட்டாங்க, அதனாலதான் இப்படி நடக்குது, இப்படிலாம் பேசுறவங்க யார் தெரியுமா? கையில பைபிள் வச்சிருக்கிறவங்க தான். என்ன ரொம்ப தீர்க்கதரிசி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, கர்த்தர் நமக்கு கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் இந்த கால வேளையில, இந்த மாலை வேளையில நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரு காலையில கொடுத்தாரோ சாயந்தரம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த ஆவியை பெற்று உங்களுக்குள்ள அந்த கிருபைக்குள்ளாக நீங்கள் கடந்து வர வேண்டும். பாருங்க, கிருபையின் ஆவியை இந்த யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? இந்த தாவீதின் சந்ததிக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் பேதுரு பேசும்போது சொல்றாரு, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும்
உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளான சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். 41வது வசனம், நான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறேன். 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இந்த 3000 பேருக்குள்ள இந்த கிருபையின் ஆவியானவர் செயல்பட தொடங்கி இருக்கிறார். கிறிஸ்துவை நம்பி பாருங்க, அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர். நீங்க எத்தனை பேருங்க சர்ச்சுக்கு வரும்போது, ஏன் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன் ஆன்லைன்ல நீங்க கேட்கறீங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கு? எப்படி நல்ல கவனிங்க. நிறைய ஜூம்ல உட்காந்துருக்கேன், நிறைய ஜூம் மீட்டிங்ல உட்காந்துருக்கேன். அப்ப என்ன பண்ணுவோம், இது என்ன ஷர்ட்லாம் நல்லா அழகா போட்டுருக்கு, கீழே ஷார்ட்ஸ் போடுவேன், யாரும் பார்க்க மாட்டாங்க. என்னை பத்தி சொல்லுவேன் போட்டு மீட்டிங்ல உட்காந்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். சபைக்காக நான் பிரசங்கம் பண்ணும்போது சபைக்கு வரும்போது எப்படி உடுத்திட்டு வரணும்னு சொல்லி பேசினேன். நீங்கள் சர்ச்சுக்கு பார்த்தீங்களா, கிழிஞ்ச சும்மாரு, குட்டை பாவாடை, பாய்ஸுங்கிற டிஷர்ட் போட்டுக்கிட்டு, கர்த்தர் வந்து உள்ளது தான் பார்க்குறாரு, நான் உள்ளது தான் பார்க்குறாரு, இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்றது நிறைய கிறிஸ்தவங்க ரொம்ப தெரியுமவங்களை போல பேசுறது. இதை நான் பிரசங்கம் பண்ண பிற்பாடு கவனிச்சிங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் என்னோட இடைப்பட ஆரம்பித்தார். நீ எப்படி இருக்கு சொல்லி அப்படின்னு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜூம்ல உட்காந்தா முகஸ்ல போட்டு சட்டெல்லாம் போட்டு பக்காவா உட்காந்து ஜூம்ல, ஏன்னா மனுஷன் பார்க்குறானோ இல்லையோ, கர்த்தர் உள்ளத்தை மாத்திரம் இல்லை என்னுடைய சரீரத்தையும் பார்க்குறாரு. நான் எப்படி எப்பியர் பண்ணுறேன், எப்படி கனம் செலுத்துறேன். உங்களுக்கு தெரியுங்களா, மக்காமாவுக்குள்ளே போனால் எப்படி உடுத்திட்டு போகணும், பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனால் எப்படி உடுத்திட்டு போகணும், எல்லாத்துக்கும் எப்படி உடுத்திட்டு போகணும். ஒரு ஒழுங்கு இருக்கு. நம்ம ராஜாதி ராஜனை சந்திக்க ஆலயங்களுக்கு வருகிறோம், தேவனை சந்திக்க வரும். நீங்கள் ஜூமில் உட்காந்தா கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ப்ராப்பராக டயரை நீங்கள் உடுத்திக்கிட்டு இந்த ஜூமில் உட்காந்து ஆராதனை கண்டு கொண்டு பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே கவனிங்க. இந்த 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ல பகிரங்கமாய் ஊற்றுகிறார். பாருங்க, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. 42 வாசிக்கிறேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இவங்களுக்கு வேற வேலை இல்லையா? இதான் வேலை. அவர்கள் அப்பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறபடி, வேதத்திலே சொல்லப்படுகிறபடி, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம், எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளது, அதற்கு உயிர் இருக்கு. அதனால இது நம்ம எங்க எப்ப போய் சேர்றோமோ, கர்த்தர்கிட்ட போய் அவர் சமூகத்துல நிற்கும் போது இந்த வார்த்தையை கொண்டுதான் அவர் நம்மளை நியாயம் தீர்ப்பார். சரி, அதை ஒதுக்கி வைங்க. அவருடைய பாருங்க, பேதுரு பேசின அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப 42 அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணது உறுதியாக தரித்திருந்தார்கள். 43 எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. நீங்க எப்ப கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, அவர் கர்த்தருக்கு பயப்படுறதுலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழியில் எழுதியிருக்கு, கர்த்தருக்கு நீங்க எப்ப பயப்படுறீங்களோ அப்ப உங்களுடைய மிரக்கல் இஸ் ஸ்டார்டட், இஸ் பிகின். உங்களுக்கு அற்புதங்கள் தொடங்குகிறது. நீங்கள் எப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது மிகுந்த கவனத்தோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு, அப்படின்னா அப்படியே கையில் காலெல்லாம் ஆடிக்கிட்டு பயந்துக்கிட்டு இப்படி உட்காந்து, அப்படி இல்லை, உள்ளத்திலே ஆவியில் அதை அப்படி அப்படி பயபக்தியா நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது நன்றாக கவனிங்க பிரியமானவர்களே. இங்கு சொல்லப்படுவது எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. 43 அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. காரணம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க,
அப்ப 44 வாசிக்கிறேன். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டா இந்த வசனத்தின்படி செஞ்சோம்னா கர்த்தர் அவர் செய்ய வேண்டியதை அவர் அழகா செய்வார். அவர் செய்யக்கூடியவர், செய்தவர், செய்யக்கூடியவர். அவர் சொன்னா செய்வார். அல்லேலூயா. அவர் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். பிறகு இன்னைக்கு சபைகளுக்குள்ள வந்தா ஜெபிக்க முடியல, சபைகளுக்குள்ள வந்தா துதிக்க முடியல, சபைக்குள்ள வந்தா ஒரே போராட்டம். இதே கதையை பேசிக்கிட்டு இருந்தா எப்பங்க நம்ம போய் ஆத்ம ஆதாயம் பண்றது, இல்ல விண்ணப்பம் பண்றது எப்படி? பாருங்க, உங்களுடைய சகோதரனை நீங்க மன்னிக்காம உங்க காணிக்கையை காணிக்கை வீட்டுல போட வேணான்றாரு இயேசுனா. அவர் சொல்றாரு, முதலாவது உங்க சகோதரனை மன்னிச்சுட்டு அப்புறம் என்ன செய்ய காணிக்கை செலுத்துறாரு. அந்த எல்லாரும் போட்டாலும் காணிக்க அதுக்கு வேல்யூ இல்லை, அதுக்கு பலன் இல்லை. நீங்க பாருங்க, ஜீவ வசனத்தின்படி நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கு? அந்த செய்கைக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, தேவனை துதித்து 47வது வருஷம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இங்க ஏதாவது சொல்றாங்க பாருங்க. அதனாலதான் இந்தியாவில எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவங்க எப்படி கிறிஸ்துவங்களாக்கப்பட்டாங்க, மற்ற மதத்திலிருந்து எப்படி இவங்க கிறிஸ்துக்குள்ள வந்தாங்கன்னா பாண்டினை கொடுத்து மாவடினை கொடுத்து அப்படின்றாங்க. ஆனா இங்கேயோ வேதம் சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, சபையில ஆத்துமா நிரம்பணும்னா நீ என்ன செய்யணும்? நீ நான் என்ன செய்யணும்னா தேவனை துதிக்கணும். உயிருள்ள தேவனை, உயிருள்ள ஆராதனை. அதனாலதான் ஆவியோடு உண்மையோடு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அவரை துதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா கர்த்தர் என்ன செய்யறாரு? அனுதினமும் அவருடைய காரியங்களை செய்யறாரு. அதனாலதான் சொல்லுவேன், அநேக கம்பெனி, அநேக டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓய்வு இருக்கு. வெள்ளிக்கிழமையில நம்ம ஊர்ல எல்லாம் வெள்ளிக்கிழமை கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் சாத்திடலாம். சில ஆஃபீஸ் சண்டே சாத்திடுவோம், சாட்டர்டே ஆஃப் டே. ஆனா சாத்தப்படாத ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அது தேவனுடைய ராஜ்யம் தான். அதுக்கு முடிவு இல்லை. அல்லேலூயா. அது தனியாத அன்பு கொண்ட ஆஃபீஸ். அதனால தான் நீங்க எந்த நாளிலையும் செபிக்கலாம். பாருங்க, ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல தான் ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த திசையை நோக்கி பார்த்து தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க நிக்கிற இடம் தான் கர்த்தருடைய பிரசன்னம் உள்ள இடம். நீங்க எங்க திரும்பினாலும், எங்க இருந்து எப்படி வேணாலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியும். ஆமென். அதனால்தான் பூமியில எங்கோ தொழுது கொள்கிற காலம் வரும். எங்கும் கர்த்தரை தொழுது கொள்கிற காலம் அப்படின்னா நீ எனிவே எந்த டைரக்ஷன் நின்று, எந்த பக்கம் நின்று, எப்படி வேணாலும் நின்று நீ ஜெபிக்கலாம். ஆனா முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது நீ ஜூம் மீட்டிங்ல ஒரு சர்ச்சில் நீ வாரம் உங்களுக்கு ஜூம், இப்பெல்லாம் ஜூம் மீட்டிங்கு, நீங்க ஜூம்ல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை லேப்டாப் பார்ப்பீங்க, இல்லை உங்க கையில இருக்கிற ஹேண்ட்ஃபோனு, ஸ்மார்ட் போன் மூலமா நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க எப்பயும் சர்ச்சுக்கு போற மாதிரி நல்லா உடுத்தி கொடுங்க. ரொம்ப மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நான் சொல்லுவேன். நல்லா உடுத்தி கொடுங்க. உடுத்திக்கிட்டு கனத்தோட மரியாதையோடு கூட குடும்பமா உட்காந்து இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டு பாருங்க. கர்த்தர் நாள்தோறும் எப்படி சபையில அற்புதங்களை செய்தாரோ, அதிசயங்களை செய்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அடுத்து ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறேன். நன்றி. தேங்க்யூ.
10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட கவனமாக அந்த வசனத்தை வாசித்துக்கள். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது அப்படின்னு இயேசுநாதர் யாரை பார்த்து? பிதாவை பார்த்து சொல்லி ஜெபிக்கிறார். Hallelujah. And that's the same how he rejoice in the Holy Spirit and say, I thank you, Father, Lord of the heaven and earth, that you have hidden these things from the wise and understanding and revealed them to little children. Yes, Father. அப்படின்னு சொல்றாரு. Hallelujah. இது எப்படி இருக்கிறது? Just was the gracious will அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, பாருங்க, இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துடைய ஆவிக்குள்ளாக, அபிஷேகத்துக்குள்ளாக நீ வந்திருக்கிறன்னா, ஆண்டவரே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படின்னா யாரு? பாலகர் யார்? நல்லா கவனிங்க. நீ ஆராதிக்க தெரிந்தா உனக்கு, அதான் சொல்றேன், முதல்ல இருந்தே உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், தனியாத இந்த பாசம், தனியாத இந்த அன்பு கிறிஸ்து மேல உங்களுக்கு இருக்கா? பாருங்க, நம்முடைய சபைக்கு எப்படின்னு ஒரு குடும்பம் வந்தாங்க. வந்து இப்போ குடும்பமான என்ன செய்கிறாங்க, அவங்க சபைக்கு வருவாங்க. இப்போ இந்த ஜூம், இந்த பேண்டமிக்னால, கோவிட்னால யாருமே சர்ச்சுக்கு வர்றது இல்லை. நாங்கள் மட்டும்தான் வரோம். வந்து ஜூம் மீட்டிங் ஆராதனைலாம் செஞ்சு ரெக்கார்டிங் பண்ணி எடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரக்கு. கவனிங்க, அந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அவ கேரளா படிச்சுக்கிட்டு இருக்கா. உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவளுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வந்து அனுப்பு சொல்லலை. ஏன்னா படிக்க போயிருக்கா, வருத்தப்படுவா, வேதனைப்படுவா அப்படின்ட்டு. ஆனால் அவன் அங்கே இருந்துட்டு எனக்கு கால் பண்ணுறான். அப்போ அதான் அப்பா, நான் கனவு கண்டேன், வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, இப்படி நான் கனவு கண்டேன். எனக்கு ஆண்டவர் வந்து சொப்பனத்தின் மூலமாக எனக்கு காட்டுறாரு, அது என்ன நடக்குது. நான் சொல்ல, ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு நீ படிச்சுட்டு பார்த்துருப்போம். பாருங்க, இந்த சின்ன பொண்ணுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். சொப்பனத்தின் மூலமா, தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுறார். இன்னைக்கு அந்த வீட்டுல என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த பிள்ளைகிட்ட தான் ஜெபிக்க சொல்றாங்க. இப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, களி கூர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே சந்தோஷமாய், அதாவது தனியாதவர் அந்த ஆவியில் அன்பில் அவர் என்ன செய்றாரு? களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி செலுத்துற ஸ்தோத்திரையா அப்படின்ற இயேசுநாதர் என்ன சொல்றாரு? நம்ம ஆண்டவர் இயேசு பிதாவுக்கு நன்றி சொல்றாரு. காரணம் என்ன? இப்படிப்பட்டவர்களுக்கு நீர் உம்முடைய காரியத்தை உம்மை வெளிப்படுத்துகிறீரே, பாலகருக்கு வெளிப்படுத்தபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிருந்தது அப்படின்ற அந்த திருவுள்ளம், உம்முடைய பரிசுத்த உள்ளத்திற்கு அது பிரியமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்றேன், கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொன்னார். தாவீதின் சந்ததிக்கு செய்வேன் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவை மன சந்தோஷத்தோடு கூட ஆராதிங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நேற்று கூட ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, பாஸ்டர், காலை தோறும் நீங்க எனக்கு ப்ரேயரும் அந்த வசனமும் அனுப்புறீங்க. இப்போ என்னால் ஜெபிக்க முடியுது பாஸ்டர், என்னால் இப்போ நிறைய நேரம் எடுத்து துதிக்க முடியுது. நான் ஒரு 3 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன், வாய்ஸ் நோட் அனுப்புவேன், அந்த வசனத்தை அனுப்புவேன். அதுக்காக அவங்க காத்திருப்பாங்க. கரெக்டாக நான் ஜெபிக்கும் போது அவங்களுடைய ஃபோனில் பார்த்தா ஒன்லைனில் இருக்கும், அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பும் போது ஒன்லைனில் இருக்கும். அப்படின்னா
என்ன அர்த்தம்? அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. நேற்று கூட கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்களோட ப்ரேயர், நான் என்னுடைய ப்ரேயர் நேரத்தில் ஃபோனை ஆன் பண்ணிட்டு அப்படியே இருக்கும். உங்கள் மெசேஜ் எப்போ வரும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன வசனம் இன்னைக்கு வாசிக்கிறீங்க, என்ன வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரியமான அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த பிசாசின் கிரிகள் எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் உடைத்து போட்டிருக்கிறார். அல்லேலூயா. நேற்று அவங்க மகன் சொல்கிறான், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் ஜெபம் ஒரு அஞ்சு சரி ஒரு 10 நிமிஷமே வைங்களேன். இங்கே உட்காந்துட்டு நான் கூறியுங்களே என்னோட டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறேன். அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார். காரணம் என்ன? கர்த்தர் என்ன சார் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொன்னார்ல, அதை செய்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த கிருபை, இந்த அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் இன்னைக்கு ஊற்ற போகிறார். நீங்கள் பார்க்கிற இந்த நேரம் அற்புதமான நேரம். சொல்றார், எருசலேமின் குடிகள் மேல், தாவீதின் குடும்பத்தாரின் மேல், எருசலேமின் குடிகள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அலோஸ்தாரில் இருக்கிற உங்கள் மேல், உங்களுடைய ஜனங்கள் மேல், இந்த திருச்சபை ட்ரினிட்டி பேப்டிஸ்ட் சர்ச் தமிழ் சபைகளின் மேல், ஆங்கில சபையில் இருக்கிறவங்க மேல், சர்வீஸ்க்கு வரவங்க மேலும், மலாய் சர்வீஸ்க்கு வரவங்க அத்தனை பேர் மேலும் இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்றேன், டிகிரி பண்றேன். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு வெளிப்படுத்தாமல் இந்த சின்ன பாலகனுக்கு நீ வெளிப்படுத்தினபடி நான் ஸ்தோத்திரம் என்று ஆவியிலே களி கூர்ந்து ஜெபித்த இயேசுப்பா, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அருமையான வேலையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படியே அத்தனை பேர் மேல உடைய கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஒவ்வொருக்குள்ள இன்றையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து ஆக்டிவேட் பண்றப்பா. இப்பொழுது எல்லாம் ஆக்டிவேட் பண்ணப்படும்படி ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் ராஜ்யத்தின் மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளும், வேலை ஸ்தலங்களுக்குள்ளும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் கடந்து வருவதாக எல்லா துதி கனமகிமையுமாக செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய அன்பும் ஐக்கியம் என்றும் என்றும் எந்நாளும் உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Thank you.